வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் AutoCAD டிராயிங்கில் பாலிகன்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாலிகன் அப்படிங்கக்கூடியது பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் பாலிகன் அப்படின்னு காட்டும். இதில் எத்தனை பக்கம் உடைய பாலிகன் வேணாலும் வரையலாம். அதாவது 6 பக்கம் வேணும் அப்படின்னா அதை ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். 6 பக்கமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். ஒரே அளவுடைய பக்கங்கள், அதனுடைய கோணம், உட்கோணம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துடைய கோணமும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன கமாண்ட் பாக்ஸில் என்ன கேட்குன்னு பாருங்கள். பாலிகன் என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம 6 பக்கம் அப்படின்னா 6 அப்படின்னு அடித்து என்ட்ரு கொடுத்துட்றோம். அடுத்தது என்ன கேட்க பாருங்கள், ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகான் அப்படின்னு கேட்குது. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன கேட்குது, என்டர் அண்ட் ஆப்ஷன் இன்ஸ்கிரைப்டு ஆர் சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னு கேட்குது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள், அதாவது வட்டத்துக்கு உள்ளே வேணுமா வட்டத்துக்கு வெளியே வேணுமா அப்படின்னு கேட்குது. அப்போ நம்ம இன்ஸ்கிரைப்டு வேணும் அப்படின்னா ஐ என்டர், அதாவது வட்டத்துக்கு உள்ளே வேணும்னா ஐ என்டர் கொடுத்தா உடனேயே இந்த ஷேப் வந்துடும். இந்த ஷேப்பை இந்த கார்னர் கீழ் நோக்கி இருக்கணும்னா நம்ம கர்சர் எப்படி வச்சுருக்கிறோம், இதே கர்சர் சைடில் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த கார்னர் சைடில் வந்துடும். இப்போ முதல்ல இருந்தது இந்த பக்கமாக இருந்தது, அதாவது இந்த கர்சரை மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சைடில் வந்துடும். கீழே மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம்னா கீழே வந்துடும். அந்த கார்னர் நமக்கு எந்த வசம் வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய அளவை தீர்மானிக்கிறது எப்படி அப்படின்னா அடுத்தது ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. அதாவது நம்ம வட்டத்துக்கு உள்ளே இந்த ஹெக்ஸகன் வேணும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஐ அப்படின்னு இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கிளுக்கு உள்ள இதை வரையணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு அடுத்த கமாண்ட் பாக்ஸில் கேட்குது பாருங்கள். ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஒரு 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஹெக்ஸகன் அப்படிங்கக்கூடியது ஒரு வட்டம் ரேடியஸ் 30 உடைய ஒரு வட்டத்துக்கு உள் பக்கமாக இருக்கும். இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணி வெளியே கர்சரை வெளியே இழுத்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ்கரை வெளியே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வரும். இதுக்கு ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் டயாமீட்டர் அப்படின்னு கேட்குது. அப்போ ரேடியஸ் அடிக்கிறோம் 30, ஏற்கனவே கொடுத்த அந்த 30 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோம்னா 30 ரேடியஸில் சர்க்கிள் வந்துருச்சு. 30 mm ரேடியஸில் இந்த சர்க்கிள் இப்போ வந்துருச்சு. இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கலாம், அல்லது இதை மூவ் பண்ணி இங்கே வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் தெரியும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், ரைட் கிளிக் பண்ணி மூவ், என்னுடைய சென்டர் பாயிண்ட்டை மூவ் பண்ணி இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குது. F8 ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். அந்த கார்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதனுடைய விளிம்பில் சேருதா. அப்போ நம்ம வரைஞ்ச ஹெக்ஸகன் அப்படிங்கக்கூடியது வட்டத்திற்கு உள்ளே இருக்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லையா. அல்லது இப்போ இந்த ரேடியஸு 30 உள்ள சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். அகைன் ஒரு பாலிகன் வரைவோம். பாலிகன் 6 சைடு, ஏற்கனவே கமாண்ட் பாக்ஸில் 6 சைட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை என்ட்ரு கொடுத்துக்கிடுவோம். அதனுடைய ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் த பாலிகன் கேக்கு இதனுடைய சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கேட்கு, இன்ஸ்கிரைப்டு அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஐ அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிடுவோம். F8 ப்ரெஸ் பண்ணோன்னா ஆர்த்தோ ஆன் ஆயிரும். நம்ம இந்த கார்னர் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வச்சுட்டு இப்போ பெர்பெண்டிகுலர் காட்டுது, இதை கிளிக் பண்ணலாம். அல்லது நமக்கு ரேடியஸு நமக்கு என்ன கொடுத்துருந்தோம், 30 கொடுத்துருந்தோம் இல்லையா, 30, அதாவது ஸ்பெசிஃபை ரேடியஸ் கேட்குது 30, என்டர் கொடுத்துட்டோம்னா பாருங்கள் இதே ஹெக்ஸகன் இங்கே வந்திருக்கு. அப்போ வட்டத்துக்கு உள்ள இந்த ஹெக்ஸகன் வந்திருக்கு. இப்போ
இது சர்க்கம்ஸ்கிரைப்டு. இப்போ மறுபடியும் பாருங்கள், பாலிகன் கிளிக் பண்ணுறோம். கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், பாலிகன் என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6 என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் த பாலிகன், மறுபடியும் இதே சென்டரை கிளிக் பண்ணிக்கிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் ஆப்ஷன் இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஐ கொடுத்தோன்னா இன்ஸ்கிரைப்டு, நம்ம ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். இப்போ சர்க்கம்ஸ்கிரைப்டு கொடுப்போம். சி என்டர் கொடுத்துட்டோம். சர்க்கம்ஸ்கிரைப்டு வட்டத்துக்கு வெளியே வேணும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கும் ரேடியஸ் அதே 30 கொடுத்து பார்ப்போம். ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குது. கமெண்ட் பாக்ஸில் 30 என்ட்ரு கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், முதல்ல வரைஞ்சது வட்டத்துக்கு உள்ளே இருக்குது இந்த எக்ஸகன். இந்த எக்ஸகன் வட்டத்துக்கு உள்பக்கமாக இருக்குது. ஆனால் வெளியே உள்ள எக்ஸகன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, வட்டத்துக்கு வெளிப்பக்கமாக இருக்குது. இப்போ இந்த ரெட் கலரில் உள்ள இந்த எக்ஸகன் முதல்ல வரைஞ்சது வட்டத்துக்கு உள்பக்கம். இப்போ ரெண்டாவது வரைஞ்ச எக்ஸகன் அதுக்கு வேறு கலர் கொடுத்து பார்ப்போம். க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது இன்ஸ்கிரைப்டு பாலிகன், இது சர்க்கம்ஸ்கிரைப்டு பாலிகன் அப்படிங்கக்கூடியது. சரியா? இப்போ நம்ம ஒரு பாலிகனில் எக்ஸகன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இதில் எத்தனை சைடுனாலும் வரையலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணியாச்சுன்னா பாலிகன் என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு கேட்குது. 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா அதை கொடுக்கணும். இப்போ சி அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பென்டகன் பாருங்கள். பென்டகனுங்கிறது 5 பக்கம் உள்ளது. 5 பக்கம் உள்ள பென்டகன். இதை சைடு எந்த பக்கம்னாலும் நம்ம திருப்பி வரைஞ்சிக்கலாம். நம்ம அந்த கிராஸ்கரை எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் அது திரும்பிக்கணும். இதுக்கு அடுத்தது ஸ்பெசிஃபை ரேடியஸ் கேட்குது. இதுக்கும் 30 என்ட்ரு கொடுத்துட்டோம். இப்போ இந்த பென்டகன் அப்படிங்கக்கூடியது இதனுடைய இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒரு வட்டத்திற்கு வெளிப்பக்கம், அதாவது இந்த சைட்ஸ் எல்லாமே வட்டத்துக்கு வெளிப்பக்கம் ஒட்டியிருக்கும். சரியா? அதே மாதிரி பாலிகனில் 8 பக்கம் உள்ளது வரைய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸு 8 என்று கொடுத்துட்றோம். எந்த இடத்துல வரையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இங்கே கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா, இன்ஸ்கிரைப்டு ஐ என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. இதுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அதே 30 கொடுப்போம். 30 என்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், 8 பக்கமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். அப்போ இந்த ஆட்டோகேடில் பாலிகன் அப்படிங்கக்கூடியது எத்தனை பக்கம் உடையதாக இருந்தாலும் நம்ம வரையலாம். இப்போ அதே பாலிகனில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் த பாலிகன் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா சி என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ முக்கோணம் பாருங்கள் இப்படி இருக்குது. சைடை திருப்பணும் அப்படின்னா இந்த கர்சரை எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் அந்த ட்ரையாங்கிள் மாறிக்கிடும். இப்படி இருக்குது. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அதே 30 கொடுப்போம். 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்தாச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வந்துடும். அப்போ நமக்கு பாலிகன் அப்படிங்கக்கூடியது பலகோணம். இந்த பலகோணத்தில் எல்லா சைட்ஸும் ஒரே அளவுடையதாக இருக்கும். ஒரே அளவுடைய கோடுகள். அதனுடைய இன்சைடு ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரே அளவுடைய கோணங்கள். இதில் எத்தனை பக்கம்னாலும் நம்ம 100 பக்கம் உடைய ஒரு பாலிகன் வேணாலும் இதில் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம். இது ஆட்டோகேடில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். சரிங்களா? சரி, அப்போ இதை யூஸ் பண்ணி ஆட்டோகேடில் எத்தனை பக்கம் உடைய அந்த பாலிகன்னாலும் நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.